பொது தொகுதியில் வந்து தலித் மக்களை வந்து நாம் தமிழர் நிப்பாட்டுறாங்க. ஆரஞ்சித் வந்து நாம் தமிழர் ஆதரிக்கிறாரா? ஏன் ரஞ்சித் வந்து நாம் தமிழர் ஆதரிக்க கூடாது? நான் எப்படி கேட்குறேன். ரஞ்சித் அவர்களுடைய அந்த எழுச்சி அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. அவர் சினிமாவில் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவரை வந்து யாருமே ஒரு சினிமாக்காரராக பார்க்கல. அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் வந்து பார்த்தாங்க. ஏன்னா என்ன நினைப்பாங்க, இப்போ வந்து ஒரு தலித் கட்சி அப்படின்னா அவங்க வந்து நமக்கு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நம்ம கொடுக்குற காசை வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் இந்த நபர் புதுசாக இருக்கார், இவர் அம்பேத்கர்சன் பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் வந்து ஜெய்பீம் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து அந்த மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு ரீதியாக வந்து எழுப்புறாரு. இதை நம்ம உடைக்கணுன்றதுக்காக திமுகவும் வேலை செய்யும், திமுகவில் பட்டியல் சமூக மக்களுக்கு நாங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய பலரும் வேலை செய்வாங்க. இந்த திமுகவை வந்து அண்ணன் ரஞ்சித் அவர்கள் விமர்சிக்கிறான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? கேள்வி கேட்குறவங்களாம் உண்மையாகவே வெக்கம் மானும் சூடு சொரண்டு இருந்தால் திமுக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் நீங்கள் கேட்டுட்டு ரஞ்சித் அண்ணன் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எப்படிங்க சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு வாய முடிக்கிற, மேல் பாதிக்கு வாய முடிக்கிற, வேங்க வயலுக்கு வாய முடிக்கிற, அப்புறம் வந்து நாம் தமிழ் கட்சியை போகிற போக்கில் வந்து ஒரு இடத்துல பாராட்டுறாரு, அவ்வளோதான். ஆள போகிறான் தமிழன் வந்து சிம்பு கொடுக்கலாமா சீமான் கொடுக்கலாமான்னா சீமான்கிட்ட வந்து எங்களுக்கு பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவருடைய பணி எனக்கு முக்கியமானு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப ஆதரவுலாம் கிடையாது. திமுக தமிழ்நாட்டிலிருந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. ஏன்னு கேட்டால் அது ஒரு குடும்பத்திற்கான கட்சி. ஒரு குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும், மற்றவர்களெல்லாம் அவர்களை அண்டி பிழைக்க வேண்டும் சொல்லி நினைக்கக்கூடியவங்க. கூட்டணி கட்சிகள்லாம் இல்லைன்னா திமுகலாம் ஒன்றுமே கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, கூட்டணி கட்சிகளை ஒரு அடிமைகள் போல அடித்துட்டு இருக்கு. மதுரையில் குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்றத விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த நிர்வாகிகளே சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது இந்த திமுக கூப்பிட்டு வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களா? கிடையாது. ஏன்னு கேட்டால் ஜாதி ஓட்டுக்கு பயப்படுவாங்க. இதே சீமான் என்ன சொல்கிறாரு, நீ ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடுறேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, நீ எனக்கு ஓட்டே போடாதரா, உன் ஓட்டே எனக்கு வேணாடான்னு சொல்கிறாரு. 6 பிராமணர்களை அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளராக நிற்க வச்சிருக்காரு. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை பொது தொகுதியில் நிற்க வச்சிருக்காரு. அப்போ அடிப்படையிலேயே நீங்கள் சீமானவர்களையும் நாம் தமிழ் கட்சி விமர்சிக்கணும்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் கல்வி. சமீபத்தில் பாரஞ்சித் வந்து ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க, பொது தொகுதியில் வந்து தலித் மக்களை வந்து நாம் தமிழர் நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாராட்டுற விதமா பேசியிருந்தாங்க. அத வந்து இந்த திமுக ஆதரிக்கிற மக்கள் வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்னா, அப்போ வந்து பாரஞ்சித் வந்து நாம் தமிழர் ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன் ரஞ்சித் வந்து நாம் தமிழ் ஆதரிக்க கூடாது? நான் எப்படி கேட்குறேன். நாம் தமிழ் கட்சியான தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சியா? தமிழ்நாட்டில் சாதியத்தையும் மதத்தையும் இன்றி வளர்த்து போற்றி பாதுகாக்கின்ற திமுகவெல்லாம் வந்து ஆட்சிக்கு வரணும்னு பேசக்கூடியவங்க நாம் தமிழ் கட்சியை வந்து அண்ணன் ரஞ்சித் ஆதரித்தா என்ன தவறுன்னு தெரியல. நான் வந்து அப்படி சொல்லலை, அவர் ஆதரிக்கணும்லாம் நான் சொல்லலை, அவருடைய விருப்பம். அவர் யார் வேணால் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வெளிப்படையாக எந்த கட்சிக்கும் ஆதரவு வந்து கொடுத்ததில்லை. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தான் நிச்சயமாக வாக்களித்திருப்பார், திமுகவிற்கு தான் வந்து அவர் ஓட்டு போட்டிருப்பார். ஏன்னு கேட்டால் பிஜேபி இருக்குது, மதவாத அரசுன்ற காரணத்துக்காக அவர் வாக்களிச்சிருப்பார் நீங்கள் அப்படி நம்புகிறேன் நான். ஆனால் இப்போ இருக்கு இல்லையா, இப்போ கரண்ட் திமுக, குறிப்பாக இவங்க சொல்லக்கூடிய அண்ணா காலத்து திமுக, கருணாநிதி காலத்து திமுக, இந்த திமுகலாம் முடிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் காலத்து திமுக, இன்பநிதி காலத்து திமுக இருக்கு இல்லையா, இந்த திமுக தமிழ்நாட்டிற்கும் குறிப்பாக ஒடுக்கப்படுகின்ற பட்டியல் சமூக மக்களுக்கும் எதிரான ஒரு திமுக. ஏன்னா அதை நான் மட்டும் சொல்ல, அது அண்ணன் ரஞ்சித் அவர்களே பல முறை சுட்டி காட்டிருக்காரு. இங்கே வந்து அண்ணன் திருமாவர்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய பல அரசியல் கேள்விகளுக்கு அவர் எழுப்பாமல் இருக்காரு, அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து எழுப்பிட்டு இருக்காரு. ஏன்னா யார் வேணா கேள்வி எழுப்பலாம், அது தவறு கிடையாது. ஆனால் இங்கே என்னென்னா அரசியல் ரீதியாக அவர் தானே இருக்கார், திருமானம் தானே இருக்கார். இப்போ பட்டியல் சமூக மக்களுடைய ஒரு தலைவர்னு கேட்டால் தமிழ்நாட்டில் பெரும் தலைவர் அண்ணன் திருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு இல்லையா. ஆனால் இன்னைக்கு யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் ரஞ்சித் அவர்களும் நாம் தமிழ் கட்சியோடும் போட்டிலாம் அப்படியே பயங்கரமெல்லாம் பேசல. பொது தொகுதியில் வந்து நாம் தமிழ் கட்சி கம்யூனிஸ்ட் போன்ற கட்சி தான் நிற்க வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது கூட இவனால பொறுத்துக்க முடியல. அப்போ நாளைக்கு ரஞ்சித்தரை வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசுனா வயிறறிஞ்சே சித்திரவழங்கும் போல இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. நிறைய இந்த யூடியூப்பில் வந்து அறிவாலயத்திடம் வாங்கி கொண்டு பேசக்கூடிய கூட்டம்லாம் நான் பார்த்தேன். நான் ரஞ்சித் அண்ணன்கிட்ட அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு பல கேள்விகள் சொல்லிட்டு கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், கேள்வியெல்லாம் எழுப்புறீங்க இல்லையா, இந்த கேள்வி நீங்கள் திமுக கிட்ட போயிட்டு எழுப்பணும். அவர் அதை மட்டுமே இஷ்யூவாக வந்து சொல்லலை.
அவர் பல கேள்விகளை வந்து உள்ளடக்கி இருக்காரு. அங்க சாதி எதிர்ப்பு முதற்கொண்டு பல விஷயங்கள் முன்னிலை வந்து படுத்தி வந்து பேசியிருக்காரு. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில்ல வந்து ஜாதி தலித் மக்களை வந்து உள்ள விடலை அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ போய்க்கிருந்தது தெரியும் உங்களுக்கு. அப்பவே அந்த இஷ்யூ கிளம்பும் போதே ஒரு அரசு சார்பிலையோ எந்த ஒரு முடிவுமே எடுக்கல. ஏன் அந்த நேரம் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஜாதி ஓட்டு நமக்கு கிடைக்காதுங்கிறதுனால தான் அந்த நேரமே எந்த முடிவு எடுக்கலையா? இல்லை, எப்பவுமே அரசு பார்த்தீங்கன்னா அரசு யாருக்கு ஆதரவாக இருக்கணும்? பாதிக்கப்படும் மக்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும். அரசு வந்து சில பேர் சொல்லுவாங்க அரசு வந்து நடுமையாக இருக்கணும், அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மையமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். அப்படிலாம் அரசு இருக்கக்கூடாது. நீதிமன்றமும் வந்து யாருக்காக இருக்கா, நீதி தவறாமல் வழங்குறாங்கன்னா 2 பேருக்கு சமநீதிலாம் கொடுக்க மாட்டாங்க. யார் பக்கம் பாதிப்போ யார் பக்கம் நியாயமோ அங்கே தான் நிற்கணும். இப்போ இந்த மேல்பாதி கோயில் இஷ்யூவில் வன்னிய சமூக மக்கள் வந்து அது எங்களுடைய உரிமை, நாங்கள் உள்ளே வந்து விட மாட்டோம், பாமக சார்ந்த பாலெல்லாம் உள்ளே போயிட்டு நம்ம உயிரே போன விடக்கூடாது, நான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவோம்னு சொல்லிட்டு ஒரு சாதியை வெளிப்படையாக வந்து தூண்டி விட்டார். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா வந்து கோயிலுக்கு வந்து பூட்டு போட்டுச்சு. எப்படி முதல்ல நீங்கள் பூட்டு போட முடியும்? ஒன்று திறந்து ஒரு போலீஸ் பாதுகாப்பாவது கொடுத்து நீ 2 பேரும் வழிபட வைக்கணும். அது அப்புறமா வழிபட வச்சாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துனே பூட்டு போட்டுடுறாங்க. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு என்னன்னா ஜாதி ஓட்டு தான் முக்கியமானது. நம்ம வந்து உள்ள விட்டோம்னா நாளைக்கு வன்னிய சமூகத்துக்கு ஓட்டு போடாமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? 2வது வன்னிய சமூகங்களும் உழைக்கக்கூடிய மக்கள் தான். அவங்க ஒன்றும் வந்து பயங்கர ஆதிக்க சாதிகளாகவோ பயங்கர செல்வந்தர்கள் அப்படிலாம் கிடையாது. அவங்களும் ஒரு சாதாரண உழைக்கக்கூடிய ஜனம் தான். ஆனால் அந்த ஜனத்தை பயன்படுத்தி இங்கே கூடிய அரசியல் கட்சிகள் தான் ஆதாயம் பார்த்துட்டு இருக்காங்க தவிர அந்த மக்களுமே கிட்டத்தட்ட பாவம் தான். நம்ம அப்படி சொல்றதுல எந்த பயனும் கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ள போயிட்டு இந்த ஆண்ட சாதி பெருமையை வந்து கொடுத்துருது. இந்த ஆண்ட சாதி பெருமையை வந்து இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே பண்றாங்க, எல்லா அமைப்புகளும் பண்றாங்க. இப்ப திமுகவை சார்ந்த அமைச்சர்களே ஆண்ட சாதிலாம் பேசுறாங்க. இப்போ இதே நிகழ்வுல தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஜல்லிக்கட்டு குறித்து ஒரு கேள்வியை வந்து ஒருத்தர் எழுப்புறாரு, ஒரு அம்மா எழுப்புறாங்க அந்த நிகழ்ச்சியில். ஜல்லிக்கட்டுல இன்னைக்கும் வந்து சாதி பார்த்து மாடுகளை இறக்குறாங்களா? ஆமாம், இறக்குறாங்க தான். ஜல்லிக்கட்டு தமிழர்களுக்கானது எல்லோருக்குமானதுன்னா அதில் சமத்துவத்தையே நீ கொடுக்காம எப்படி எல்லாருக்குமான சொல்ல முடியும்? இன்றைக்கும் பல ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது இவங்களுடைய காளையை வந்து இறக்கக்கூடாது, எங்களுடைய காளையை தான் வந்து இறக்கணும், நீ வந்து காளையை வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு என்னென்னா ஜல்லிக்கட்டில் வந்து அதிகமான மாடு பிடிக்கிறவங்களுக்கு வந்து நான் அரசு பணி கொடுக்க போகிறேன்னா சொல்கிறதெல்லாம் ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். அதாவது அரசு பணிக்காக விண்ணப்பித்துட்டு காத்து கொண்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் உங்களுக்கு கொடுக்க முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜல்லிக்கட்டில் வந்து நாங்கள் அதிகமான மாடுகளை பிடிக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுப்போம்னு சொல்கிறீங்க. அங்கே மாடு பிடிக்கிறதே பிரச்சனையாக இருக்குது. நீ வந்து ஒரு பட்டியல் சமிதி சாமான் நீ உள்ளே வரக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த சமூக நீதி மண்ணு இந்த திராவிட என்ன பண்ணியிருக்கு, ஒன்றுமே பண்ணலை. அப்போ முழுக்க முழுக்க வந்து ஒரு கேஸ்ட்டை வந்து முழுமையாக பாதுகாக்கக்கூடியது. இன்னைக்கு இந்த திமுகவை வந்து அண்ணன் ரஞ்சித் அவர்கள் விமர்சிக்கிறான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அந்த கேள்வி கேட்குறவங்களாம் உண்மையாகவே வெக்கம் மானும் சூடு சொரண்டு இருந்தால் திமுக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் நீங்கள் கேட்டுட்டு ரஞ்சித் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சப்போர்ட் பண்ணுறாரு, எப்படிங்க சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நீ எல்லாத்துக்கும் வாய் முடிக்கிற, தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு வாய் முடிக்கிற, மேல்பாதிக்கு வாய முடிக்கிற, வேங்கவயலுக்கு வாய முடிக்கிற, அப்புறம் வந்து நாம் தமிழ் கட்சியை போகிற போக்கில் வந்து ஒரு இடத்துல பாராட்டுறாரு, அவ்வளோதான். வெளிப்படையே எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ் கட்சியை வந்து அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து ஆதரித்த மாதிரிலாம் எங்கேயும் கிடையாது. ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் ஒரு சின்ன மீம்ஸ் போடுறாங்க, ஆள போகிறான் தமிழன் வந்து சிம்பு கொடுக்கலாமா சீமான் கொடுக்கலாமான்னா சீமான்கிட்ட வந்து எங்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய பணி இன்னைக்கு முக்கியமானு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப ஆதரவுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட இவங்க பிஜேபின்ற ஒரு மாயவலை இருக்கு இல்லையா, அது உள்ளே வந்துடும் சொல்லிட்டு திமுகவை ஆதரிக்கக்கூடிய தான் முற்போக்காளர்கள். நீங்கள் வந்து பயங்கரமான சமத்துவவாதிகள்னா நீங்கள் நிச்சயமாக திமுக தான் ஆதரிக்கணும். அப்படி திமுக ஆதரிக்கலாம் நீங்கள் வந்து சங்கி. இப்போ எனக்கு திமுக பிடிக்காது, என்னை சங்கி லிஸ்ட்டில் எப்போ சேர்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நம்ம திமுக வந்து ஆதரிக்க முடியுமா? திமுக தமிழ்நாட்டிலிருந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. ஏன்னு கேட்டால் அது ஒரு குடும்பத்திற்கான கட்சி. ஒரு குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும், மற்றவர்களெல்லாம் அவர்களை அண்டி பிழைக்க வேண்டும் சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க. கூட்டணி கட்சிகள்லாம் இல்லைன்னா திமுகலாம் ஒன்றுமே கிடையாது, கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, கூட்டணி கட்சிகளை ஒரு அடிமைகள் போல அடித்துட்டு இருக்காங்க. திமுக உண்மையான சமூக நீதி பேசுது அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நீ பங்கு கொடுக்கலையா, உரிய சீட்டாவது கொடுக்கணும். விசிகாவை எப்பவுமே இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஞ்ச வைப்பாங்க சீட்டுக்கு, ரொம்ப கெஞ்ச வைப்ப ஒரு மாதிரி அவமானப்படுத்துவாங்க விசிகா ஒவ்வொரு முறையும். இப்போ இந்த மாதிரி வரப்போகுது, அடுத்த வாரம் நம்ம பேசுவோம் எவ்வளோ அவங்க கேட்ட சீட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்கல அப்படின்னா அது பெரிய அவமானம் தான். ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் கூட அந்தளவுக்கு வருத்தம் இல்லை. என்ன இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து 41 சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. 41 சீட்டுக்கு வந்து காங்கிரஸ் வருத்தான்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஊருக்கு 10 பேர் கூட இல்லை, 41 சீட் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் அதே விசிகா எங்களுக்கு 2 இலக்கத்துலையாவது தாங்க, ஒரு 10 சீட்டாவது கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு 6 சீட்டு தான்.
அந்த 6 சீட்டுமே வந்து ஒரு தனி தொகுதி விடுறாங்களா இல்லை பொது தொகுதி 2 மாதிரி கொடுத்துருவாங்க. அது யார் அந்த பொது தொகுதி யார் கொடுப்பாங்கன்னா, இப்போ ஷானவாஸ் போன்ற திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த பொது தொகுதியுமே வந்து கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவருமே கிட்டத்தட்ட ஒரு திமுக மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு விசிகாவை ரெப்ரசென்ட் பண்ண நபரால் நான்லாம் பார்த்ததே கிடையாது. அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்களே, இவர் வந்து எதுவுமே போராட்டத்துக்கு வந்து கிடையாது, எதுவுமே போனதில்லை சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ ரஞ்சித் வந்து தொடர்ந்து வந்து குறி வைக்கப்படுறாரு. சரி, ரஞ்சித் இப்போ மட்டும் தான் குறி வைக்கப்படுறாருன்னு கேட்டால் அப்படி கிடையாது. நிறைய விஷயம் ரஞ்சித் குறி வைக்கப்படுறாரு. அதாவது வந்து தலித் மக்கள் சார்ந்த தலித் தொகுதிகளாக இருக்கு இல்லையா, தனி தொகுதிகளில் வந்து தனி தொகுதியில் வந்து போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து தேர்தலை நாமெல்லாம் சேர்ந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே ரஞ்சித் வந்து ஒரு ஜாதி வரியை தூண்டி விடுறாரு சொல்கிறானுங்க. இப்போ மார்கழியில் மக்கள் இசை போன்ற நிகழ்ச்சி நடத்தும்போது இப்போது ஒரு திருத்தலில் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு வட இந்திய பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து ரொம்ப மோசமான முறையில் வந்து தாக்கியிருந்தானுங்க. அதுக்கு வந்து இந்த கானா பாட்டு தான் காரணம். கானா பாட்டு யாரை வந்து ஊக்குவிக்கிறதா, ரஞ்சித் தான் காரணம். அப்போ ஒரு வகையில் ரஞ்சித் தான் ஊக்குவிக்காருன்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து கொண்டு வந்தானுங்க. இங்கே என்னன்னா, எந்த வகையில் ரஞ்சித்தை வந்து காயப்படுத்தலாம், எது வந்து ரஞ்சித் அவர்களை வந்து நம்ம ஓரம் கட்டலாம். ஏன்னா ரஞ்சித் அவர்களுடைய அந்த எழுச்சி அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. அவர் சினிமாவில் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவரை வந்து யாருமே ஒரு சினிமாக்காரராக பார்க்கல. அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் வந்து பார்த்தாங்க. ஏன்னா அவர் செய்கிற செயல்பாடு அப்படி இருக்குது. அவர் பேசக்கூடிய பேச்சுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரீச் வந்து கிடைக்குது. ரெண்டாவது அவர் பேசுறது எல்லாமே இங்கே ஒரு சோஷியலில் ஒரு டிஸ்கஷன் ஏற்படுது. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அப்போது இது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கோ திராவிட கட்சிக்கோ நெருடலாக இருக்குது. ஏன்னா என்ன நினைப்பாங்க, இப்போ வந்து ஒரு தலித் கட்சி அப்படின்னா அவங்க வந்து நமக்கு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நம்ம கொடுக்குற காசை வாங்கிட்டு நமக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் இந்த நபர் புதுசாக இருக்கார், இவர் அம்பேத்கரிசம் பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் வந்து ஜெய்பீம் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து அந்த மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு ரீதியாக வந்து எழுப்புறாரு. இதை நம்ம உடைக்கணுன்றதுக்காக திமுகவும் வேலை செய்யும், திமுகவில் பட்டியல் சம மக்களுக்கு நாங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய பலரும் வேலை செய்வாங்க. ஏன்னா ஜெய்பீம் என்ற முழக்கத்திற்கு எதிராக வந்து விசிகாரர்களுடைய பல பேரை எழுதியிருக்காங்க. ஜெய்பீம் என்ன தமிழ் சொல்லா அப்படி பார்த்தா அம்பேத்கர் தான் தமிழர் கிடையாது. இப்போ அம்பேத்கர் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ பல கேள்விகள் வந்து இருக்குது. இங்கே என்னென்னா வந்து திமுக வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல திமுகவிடம் கூலி வாங்கி கொண்டு பேசக்கூடிய கூலி திராவிடர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க தான் ரஞ்சித் அவர்களுக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. திராவிட கழகமோ அல்லது அண்ணா பெரியார் அவங்க எல்லாருமே பிராமணர்கள் எதிர்ப்பை தான் முன் வச்சிருக்காங்க, ஜாதி எதிர்ப்பை முன் வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ரஞ்சித் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்க? அது உண்மை தானே. பிராமண எதிர்ப்புனா வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பிராமணர்கள் தமிழ்நாட்டில் எண்ணிக்கை அடிப்படையில் ரொம்ப வந்து குறைவு. அதனால் என்ன பண்ணலான்னா வந்து எல்லாத்துக்கும் காரணம் பிராமின்ஸ் தான். நம்ம என்ன சொல்கிறோம், பிராமணியம் என்ற கோட்பாட்டை நான் எதிர்க்கிறேன், பிராமணர்கள் எதிர்க்கல. இப்போ பிராமணர்கள் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறதுலாம் அயோக்கியத்தனம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமணர்கள் வந்து கம்மி, நம்ம ஆரிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்புன்னு வந்து சொல்லிட்டா அவங்கள மட்டும் காரணம் பண்ணிடலாம். ஆனால் நீ யார் முதல்ல சொல்லியிருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள். எந்த பிராமின் வந்து கத்தி எடுத்துட்டு போயிட்டு ஆணவ கொலை செய்கிறான், எந்த பிராமின் வந்து போய் குடிசை எரிக்கிறான், எந்த பிராமின் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து மாடத்தோட சொல்கிறான். அப்போது இதை செய்யக்கூடியவர்கள், இதை சொல்லக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா சோகால்டு தங்களை ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிக்க சாதிகள். அப்போ திமுக போன்ற கட்சி என்ன பண்ணோன்னா, நம்ம நேரடியாக இவங்களை எதிர்க்கக்கூடாது. இப்போ பெரியார் வந்து நிறைய இந்த ஜாதி பேரெல்லாம் அழிச்சார் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே பெரியார் வந்து ஏன் வந்து நாயுடு மெஸ்ஸு அதெல்லாம் வந்து அழிக்கலன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கோனார் மெஸ்ஸோ தேவர் மெஸ்ஸோ எதாக இருந்தாலுமே சாதி பேர் வைக்காதீங்க தான், ரைட், ஓகே. உதாரணத்துக்கு இப்போ நடந்துச்சு இல்லையா, இந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் கட்டினாங்க. அந்த மேம்பாலத்துக்கு பேர் வந்து ஜிடி நாயுடு மேம்பாலம்னு வச்சாங்க. ஏன் ஜிடி மேம்பாலம்னு சொல்ல தெரியாதா, இல்லை பேர் வச்ச தெரியாதா, நாயுடுன்றது எப்படி ஏன் சேர்க்குறீங்க? அப்போ இவங்க ஏதோ ஒரு ரீதியாக மாற்று மொழியை சார்ந்தவர்கள், நான் சொல்லக்கூடியது தமிழ் மொழியை சாராத ஒரு தெலுங்கு சமுதாயமோ இல்லை ஒரு கன்னட சமுதாயமோ ஏதோ ஒரு சமுதாயம், கேரள சமுதாயத்தில் கூட நாயர்கள் போன்றவங்களும் அவங்களுடைய பேரெல்லாம் நம்ம சொன்னால் தப்பு கிடையாது. தமிழ் சாதியில் சொன்னால் தப்பு, தமிழ் சாதியில் சொன்னாலும் தப்பு தான், நீ இங்கே இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டியார் சொன்னாலும் தப்பு தான். ஆனால் இந்த திமுக போன்றவங்க அதை வந்து அப்படி கையில் எடுக்கலை. இன்னைக்கு மதுரையில் குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்றத விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த நிர்வாகிகளை சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது இந்த திமுக கூப்பிட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களா? கிடையாது. ஏன்னு கேட்டால் ஜாதி ஓட்டுக்கு பயப்படுவாங்க. இதே சீமான் என்ன சொல்கிறாரு, நீ ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடுறேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டு,
நீ எனக்கு ஓட்டே போடாதடா, உன் ஓட்டே எனக்கு வேணாடான்னு சொல்கிறாரு. 6 பிராமணர்களை அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளராக நிற்க வச்சிருக்காரு. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை பொது தொகுதியில் நிற்க வச்சிருக்காரு. அப்போ அடிப்படையிலேயே நீங்கள் சீமானவர்களையும் நாம் தமிழ் கட்சி விமர்சிக்கணும்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். அந்த தகுதியை வளர்த்துக்காம நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னா அது ஏற்புடையதே கிடையாது. பிராமணர்கள் வந்து சாதி ரீதியாக செயல்படக்கூடியவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், எவன் மண்டைக்குள்ளெல்லாம் பிராமணியம் இருக்கோ அவனும் சாதிவாதி தான். 10 பறையர்கள் சேர்ந்து ஒரு பிராமணரை ஆதிக்கம் செலுத்தினால் அங்கே பிராமணர் என்பவர் அங்கே பறையர் சமுதாயம் தான். இது வந்து கேஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மனநிலை தான். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், கேஸ்ட் அப்படின்றது ஒரு உளவியல் நோய், அது ஒரு மனநிலை அப்படி சொல்லிட்டு. வெளியே தெரியுது இப்போ யார் என்ன ஜாதி சொல்லி வெளியே போர்டு போட்டு கழுத்துக்காய் போட்டு சுற்றிட்டு இருக்கோம். அவனவனு செய்யக்கூடிய செயல்பாடுகள். கவினுடைய ஆணவ படுகொலை வந்து மென்ஷன் பண்ணி பேசுகிறார். நம்ம ஏன் திமுகலாம் போனோம்? இதே திரு விஜய் பேசுகிறார் இல்லையா, அம்பேத்கர் பெரியாரெலாம் கொள்கை தண்டனை வச்சுக்கிறார் இல்லையா, அந்த விஜயே கவினுடைய ஆணவக்குள் எதிர்த்து அவரால் பேச முடியல. இன்னும் அவ்வளோ பயமாக அவங்களுக்கு ஓட்டுக்கு பார்த்து. அப்போது திமுகவும் அப்படிதாங்குது. திமுக ஒழுகி போகிற சொல்லிட்டு புதிய திமுக கொண்டு வந்து விஜய் அப்படிதான் இருக்காங்க. ஆணவ கொலைக்கு உடனே பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழ் சீமான் ரியாக்ட் பண்ணுறாரு. அப்போது சீமானவர்களை ஒரு இடத்துல நாம் தமிழ் கட்சி ஒரு இடத்துல வந்து அண்ணன் ரஞ்சித்தை வந்து வாழ்த்திட்டாரோ இல்லை பாராட்டி பேசிட்டாரோ சொன்னால் அதே உங்களால் பொறுத்துக்க முடியலன்னா நீங்கள் யோகியவான்களா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணுன்றதான் நான் சொல்லக்கூடியது. இங்கே பிராமண எதிர்ப்பு மட்டுமே வந்து கையில் எடுத்துக்கொண்டு சாதியத்திற்கு ஆதரவு வரக்கூடிய திமுகவை சார்ந்தவர்களும் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களும் இதை கேட்பதற்கே வந்து தகுதியற்றவர்கள். திமுகவை வந்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. அதுவும் அண்ணன் ரஞ்சித் போன்றவர்கள் கேள்வி கேட்டால் அது இங்கே ஒரு பெரிய சோஷியல் டிஸ்கஷன் ஆகுது. அதனால் இவங்களாம் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு கட்சியாக விசிகா பார்க்கப்பட்டாலும் வேங்கவயலில் விசிகாவுடைய ஸ்டாண்ட் என்ன, வேங்கவயல் தீர்ப்புக்கு பிறகாக திமுகவிடம் விசிகா நடந்து கொண்ட விதம் என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. விசிகாவுடைய கொடியே அறுக்கப்பட்டாலும் விசிகா கேள்வி கேட்க மாட்டுது, ஆர்ப்பாட்டம் மட்டும் கிளம்பிடுறாங்க. எனக்கு இது ஒரு புறம் நகைச்சுவையாக இருக்குது. என்னடா இது, நீங்கள் கூட்டம் இருக்கிறீங்க, உங்கள் கூட்டணி கட்சி ஆட்சி நடத்துது, நீங்கள் ஏற்றுற கொடியை அறுத்து போட்டுடுறாங்க, அதெல்லாம் கூட கண்டுக்காமல் நாங்கள் வந்து கூட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வேங்கவயலில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமாவட்ட கேட்டால் அதுக்காக என்ன கூட்டணி வெளியே போக முடியுமான்னு கேட்பாரு. அப்போ எங்கே பார்த்தாலும் கூட்டணி வெளியே போக முடியுமா, கூட்டணி வெளியே போக முடியுமா? நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இந்த மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுத்தாங்களா 5000, அந்த 5000த்தில் வந்து பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்டு ஆதித்யாவிலிருந்து எடுத்து கொடுத்தாங்க. யார் நியாயமாக கேட்டிருக்கணும்? திருமான்னு கேட்டிருக்கணும். அண்ணன் என்ன பண்ணாரு, முதல்ல வார்த்தை சொல்கிறாரு. அப்போது எந்த அளவுக்கு இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவங்க இன்றைக்கு தங்களுடைய கூட்டணி தர்மத்திற்காக சுருங்கி எங்கே நிற்கிறாங்கன்றதை பாருங்கள். சரி, இவ்வளோ நிற்கிறாங்க இல்லையா, நம்ம நிறைவாக சொல்லக்கூடியது என்னென்னா, விசிகா நீங்கள் இரட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்குறீங்க, வேங்கவயலில் உங்களால் எதுவும் பண்ண முடியல, மேல்பாதியில் உங்களால் எதுவும் பண்ண முடியல, தீவெட்டியில் உங்களால் எதுவும் பண்ண முடியல, உங்கள் கட்சி கொடியே வந்து அறுத்தால் எதுவும் பண்ண முடியல. நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றோ முந்தினத்தோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை ஸ்கூல் படிக்கிற பையனை அத்தனை பேர் போயிட்டு தாக்கியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் சாதின்றதை ஸ்கூல் வரைக்கும் விட்டுட்டு திமுக வேலைக்கு பார்த்துட்ருக்கு. அதை ஏதாவது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டால் கேள்வி கேட்குறவங்களுக்கும் வந்து சங்கி முத்திரை குத்திட்டு நியாயப்படுத்துவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இவ்வளோ நாள் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க திமுகவுக்கு, முட்டு கொடுக்குற திமுக உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரஞ்சித் அண்ணனை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் துதிப்பாடுகின்ற திமுக யோகியமா என்று பார்த்து கொண்டு நீங்கள் அவரை வந்து கேள்வி கேளுங்க. அப்புறம் அவர் உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஸ்டாலின் அப்பா இதெல்லாம் உங்கள் ஆட்சி நடந்துச்சப்பா, இதுக்கெல்லாம் நீங்கள் அப்பா எங்கே போயிருந்தீங்களாப்பான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போது கேள்வி கேட்குறவங்களுக்கு நீங்கள் சங்கி முத்திரை கொடுத்தாலும் உங்கள் யோகியதை என்ன என்பதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.